சின்ன வயசா இருந்தப்போ என்னை பாதிச்ச ஒரு விஷயம். ஒரு நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு அங்கிள் என்ன அவரோட ஹேண்டிகேமில் வீடியோ எடுத்தார். அந்த வீடியோவில் நான் ரொம்ப அழகாக தெரிஞ்சேன். அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் டெஃப் அண்ட் டம். ஆனால் அவர் என்கிட்ட பேசின சைகை மொழி எனக்கு மட்டும் புரிஞ்சதால என் அசைவுகள் அவர் அழகாக படம் பிடிச்சது என்னே எனக்கு பிடிக்க வச்சது. என்ன எல்லாரும் ஊமை செவிடுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வலிக்கும். ஆனால் அந்த வலியை அந்த ஒரு கணம் மாற்றிடுச்சு. எனக்கும் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி மேலே ரொம்ப காதல் வந்துடுச்சு. வேலை கல்யாணம் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்களை மறக்கடிச்சிடுச்சு. அப்பப்போ கவிதை எழுதுவேன். நான் எழுதுகிற கவிதைகளுக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு கேப்சர்ட் மூமெண்ட்ஸ் வில் பி ரிமெம்பர்ட் இன் ஃபியூச்சர். சரிதானே? நான் பேசாத பல விஷயங்கள் என் ஃபோட்டோகிராஃபியும் வீடியோகிராஃபியும் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லாமலே சொல்கிற நிறைய கவிதை இருக்குது. ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஹைகோ கவிதை மாதிரி, வீடியோகிராஃபிங்கிறது நாவல் மாதிரி. ஒரு நாவலை படிக்கிறத விட விஷுவலாக பார்க்கும்போது அதோட ஃபீலே வேறு.